2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க இருக்கிறேன். 12ஆம் வசனத்தை திருப்பி வாசிப்போம். பவுல் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவ கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று உங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சி எங்களுக்கு புகழ்ச்சியாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் இந்த அதிகாரத்தில் சொல்றாரு, நான் என்னுடைய பிரச்சனைனால, என்னுடைய போராட்டத்தினால மரணத்துக்கு ஏதுவாக அந்த அளவுக்கு. ஆனால் பவுல் சொல்லலை என்ன பிரச்சனை அவருக்கு இருந்ததுன்னு சொல்லலை. ஆனால் மரிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்றத பவுல் இங்கு அவர் சொல்றார். 10ஆம் வசனத்தில் அதுக்கு பதிலும் சொல்றார். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நான் நம்புகிறேன். அப்போ பவுலுடைய வேதனை, பவுலுடைய பிரச்சனை பவுலாலேயே தாங்க முடியல. பவுலுடைய பலத்தினால் அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் ஒரு நல்ல ஊழியன், கர்த்தருக்காய் பயன்படுகிற ஒரு மனுஷன். அவரால் தாங்க முடியல. அவர் யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாருன்னு சொன்னால், பலத்தை தருகிற தாங்கி பிடிக்கிற தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு பக்கம் அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனை இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவரை அநேகர் குறை சொல்லுகிறார். கொரிந்தி சபையில் இருக்கிற மக்கள் அவர் சத்தியத்தை சொல்றதுனால அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா, சத்தியம் பிடிக்கலை. சத்தியம் அவங்களுக்கு பிடிக்கலை. அவர் சொல்கிற ஒவ்வொன்றும் அவங்க இருதயத்தை குத்துறதுனால, நீங்கள் பிரிவினையாக இருக்கக்கூடாது, ஒரு மனமாக இருக்கணும், நீங்கள் அப்போலோவை கடவுளாக கும்பிடக்கூடாது, நீங்கள் பவுலாக இருக்கிற என்னையும் நீங்கள் கடவுளாக கும்பிடக்கூடாது, அப்போலோ நட்டலாம், பவுல் நீர் பாய்ச்சலாம், விளைய செய்கிறவர் கர்த்தர். அப்போ நீங்கள் யாருக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொடி பிடிக்கக்கூடாது. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுங்க, ஆனால் விளைய செய்கிற தேவனை உயர்த்துங்கன்னு சொல்லி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலை, பாவத்தில் இருக்காதுன்னு சொல்லி நிறைய காரியத்தை சொல்லி. அப்போது எல்லாரும் அநேக அந்த சபையில் இருக்கிறவர்கள் பவுல் என்ன பண்ணுறாங்க, குறையா சொல்லி குறைய பேசும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மேலே செய்யாத தவறுகளை செய்தது போல சொல்லுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்போ பவுல் செஞ்சிருந்தார்னா கண்டிப்பாக வருத்தப்படணும். பவுல் செஞ்சிருந்தா கண்டிப்பாக வருத்தப்படணும். அது என்ன பண்ணும், இருதயத்தை குத்தும். உண்மையாக மனம் திரும்பினா ஒண்டி தான் விடுதலையை பார்க்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் அதை செய்யலை. அதே மாதிரி பவுல் வாக்குவாதம் பண்றவங்களுக்கு வாக்குவாதமும் செய்யலை. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுக்கு விரோதமாக எழும்பி வாக்குவாதம் பண்றாங்க, நாங்க மாம்சத்தின் விதமாக டெக்னிக்கா நான் செய்யலைன்றதை அவர் என்ன பண்ணல, ப்ரூஃப் பண்ணவோ அதுக்காக பிரயாசப்படவோ பவுல் போல. ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் மாம்சத்திற்கு ஏதுவான ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயே என்ன பண்றோம், விசேஷமாக உங்களிடத்தில், அவர் சொல்றாரு உங்களிடத்தில், கொரிந்திய சபையை பார்த்து சொல்றார், உங்களிடத்தில் கபடம் இல்லாமல் திவ்ய, கபடம் இல்லாமல் பரிசுத்தமா, அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று நீங்க சாட்சி சொல்றது எனக்கு முக்கியம் இல்லை, விசுவாசி எனக்கு சாட்சி சொல்றது முக்கியம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, என் மனது எனக்கு சாட்சி சொல்லுது. என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சாட்சி, சாட்சி உள்ள வாழ்க்கை. சாட்சி உள்ள வாழ்க்கை அப்படின்றதுக்கு நம்ம நிறைய விதத்தில் நிறைய விதங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ பவுல் ரொம்ப அழகா தெளிவா சாட்சியுள்ள வாழ்க்கை என்ன
அது எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கார். ஆமென். புரியுதா? இந்த சாட்சின்ற வார்த்தையை நம்ம தமிழில் கரெக்டாக யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தை எங்கே கரெக்டாக பொருந்தும்? கோர்ட்டில் ஒருத்தவங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னா அந்த தவறை பார்த்துக்கலாம், கேட்டிருக்கலாம். அந்த தவறோடு இணைந்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அனுபவிச்சிருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் இவர் செல்லாத சாட்சியா அல்லது செல்ற சாட்சியா, அதாவது உண்மையான சாட்சியா பொய் சாட்சியா. அதாவது உண்மையான சாட்சி கேட்டிருக்கணும், பார்த்துருக்கணும், இல்லை அனுபவிச்சிருக்கணும். இல்லைன்னா அதில் ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்போது அந்த இடத்துல சொல்கிறத தான் என்ன பண்ணுறோம், நம்ம சாட்சின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம ஒரு சில நேரங்களில் ஆண்டவருக்காக சாட்சி சொல்கிறோம். அப்போ சாட்சி சொல்லும்போது அந்த சாட்சியினுடைய வார்த்தை என்னன்னா, நான் என்னை பற்றியே புகழ்ந்து உயர்த்தி நான் தவறு செய்யவில்லை அப்படின்னு சொல்றது செல்லாத சாட்சி. கோர்ட்டில் யாருமே சாட்சி இல்லாமல் பாவம் செய்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் நிற்பாட்டும் போது அந்த மனுஷன் தன்னை பற்றியே நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்க அவன் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அந்த சாட்சி செல்ற சாட்சியா செல்லாத சாட்சி? அந்த சாட்சி செல்லாது. ஏன் செல்லாதுன்னு சொன்னால், தன்னை பற்றியே சாட்சி சொல்லுகிறவர்கள் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ நிறைய நேரத்தில் நம்ம பாரம்பரியமாக சில காரியங்களை பண்ணுறோம். சாட்சி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளை பற்றியே சாட்சி சொல்லும்போது அது உண்மையான சாட்சி இல்லை, அது செல்லாத சாட்சி. ஆமென். அப்போ நான் சாட்சின்னு சொல்லும்போது தேவன் என் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார், எவ்வளவு பொறுமையாயிருக்கிறார், என்னை எப்படி வாழ வைக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவன் செய்த நன்மைகளை, தேவனை உயர்த்தி சொல்வதை, அவர் நடத்துகிற விதங்களை சொல்வதை தான் நம்ம சாட்சின்னு ஏற்றுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய செயல் மனுஷனை ஏமாற்றலாம், நான் பேசுகிற பேச்சு பொய்யையே உண்மையாக சொல்லி ஏமாத்திடலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த மனசாட்சி யார் கொடுத்துருக்கா? தேவன் கொடுத்திருக்கிற மனசாட்சியை ஏமாற்றவே முடியாது. ஆமென். அதனால பவுல் சொல்றாரு, நான் உங்களோட யுத்தம் பண்ண மாட்டேன், உங்களோட மனுஷ ஞானத்தில் போராட மாட்டேன், ஆனால் கர்த்தரே எனக்கு சாட்சியாக இருக்கிறான். ஏன்னா எனக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா மனசாட்சியை வச்சிருக்காரு. அந்த மனசாட்சியை எனக்கு சொல்லட்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி யோசிக்கும் போது நம்மெல்லாம் ஒரு மனுஷர்கிட்ட பேசுகிறோம், ஒரு மனுஷர்கிட்ட பொய் சொல்கிறோம், ஒருத்தவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், தெரியாமல் காரியங்கள் ஏதோ செய்கிறோம். அப்படின்னும் போது இல்லை ரொம்ப நேரம் தேவையில்லாமல் நம்மளை பற்றி பெருமையாக பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால், பேசிகிட்டு இருக்கும்போது நம்முடைய மனசாட்சி சொல்லும், நீ ஓவராக பேசுகிற, நீ ஓவராக பேசுகிற, உன் வாயை மூடிட்டு என்ன பண்ணு, இங்கேருந்து உடனே போன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கு? இங்கே கூட உண்மையாக சொல்ல மாட்டீங்க, உங்கள் மனசாட்சி தான் சொல்லும். கர்த்தர் என்கிட்ட பேசுகிற காரியங்களை, என்னோடு கூட என்னுடைய வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால என்னுடைய வழிகளை கர்த்தர் சுத்தம் செய்வதற்கு, என்னுடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவதற்கு கர்த்தர் பேசுகிற காரியத்தை நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நபரை நியாய தீர்ப்பதற்கோ காயப்படுத்துவதற்கோ அல்ல. நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட கிரியையான, இப்படிப்பட்ட அக்கிரமான, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். மனசாட்சிக்கு துரோகம் செய்து தொடர்ந்து நாம் துணிகரமாய் பாவங்களுக்குள்ளாக செய்துட்டு மனசாட்சி சொல்றதுக்கும் நம்ம என்ன பண்றது இல்லை, ஒத்துக்கிறது இல்லை. போயிட்டு நம்ம செஞ்சுட்டு போவோம், மனசாட்சி சொல்லி செஞ்சது தப்புன்னு சொல்லியிருக்கா? அப்போ நான் பாவம் செஞ்சுட்டு போகும்போது நிறைய பேர் அவங்க உலக அறிவு வச்சு அதுக்கு பதில் கொடுப்பாங்க.
இப்போ அந்த உலக அறிவு வச்சு பதில் கொடுக்கறதுனால விடுதலை நமக்கு கிடைக்குமா? இப்போ பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு உலக அறிவு இருக்கா? அவர் படித்தவரா? பைபிளில் வாசிச்சிருக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல், he was double doctorate, he had a higher education. அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை எதிர்க்கும் போது மனுஷ ஞானத்தினால் அவன் போராடலை. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய உலக அறிவு, சில நேரத்தில் நம்ம வேதத்தில் கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள் நம்மளை உலக பிரகாரமாக வாதாடுவதற்கு சண்டை போடுவதற்கு, நான் செஞ்சது தப்பு இல்லை, நீ செஞ்சது தப்பான்னு சண்டை போடுறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தினோன்னா ஒருபோதும் ஒரு நாளும் நாம் கர்த்தருடைய உண்மையான சமாதானத்தை, உண்மையான சந்தோஷத்தை இந்த உள்ளத்தில் அனுபவிக்க முடியாது. சிரிக்கலாம், சமாதானமாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம், ஆமென், அல்லேலூயா. ஆனால் உண்மையான விடுதலையை நம்மால் பார்க்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஸோ பவுலுக்கு நிறைய போராட்டம். Then why it's so important to live good testimony? ஏன் நான் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறது தவறா? யாருக்கெல்லாம் ஆசை நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்? என்னங்க பயமாக இருக்கா? கண்டிப்பாக விரும்பணும். பகல் சொல்லுங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு விரும்பணும், ஆசைப்படணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஆமென். அதுக்காக தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். யுவர் லைஃப் இஸ் த மெசேஜ். உங்களுடைய வாழ்க்கை, நான் வாழ்கிற வாழ்க்கை நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் அல்ல, நான் வாழ்கிற வாழ்க்கை தான் பிரசங்கமாக இருக்கு. அப்படி தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கு. ஒரு சிலர் பைபிளை வாசிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பைபிளை வாசிக்காதவங்களுக்கு நீங்கள் தான் பைபிள், நான் தான் பைபிள். பைபிளை வாசித்து அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, ரட்சிக்கப்படாதவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் நீ சர்ச்சுக்கு வா, நீ பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க மாறுவாங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் பைபிளாக மாறும்போது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையாக மாறும்போது கர்த்தர் உண்மையாய் அந்த குடும்பத்தில் பெரிய அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய சாட்சி நம்முடைய உண்மையில் அல்ல, தேவனுடைய வார்த்தை என்கின்ற உண்மையில் இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போது நல்ல டெஸ்டமனி அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா, அப்போனா எனக்கு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை தான் நல்ல டெஸ்டமனி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, அது உண்மை இல்லை. நம்ம வாழ்க்கையில் தவறுகள் வரும்போதும், நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதும் நான் உண்மையாய் சின்சியராக, ஃபெய்த்ஃபுல்லாக, இன்டெகிரிட்டியோட, நம்முடைய நல்ல குணாதிசயத்தோடு கூட நாம் செய்களை கர்த்தருக்குள்ளாய் செய்யும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாக இருக்கிறது. பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது, தன்னுடைய மனசாட்சியை பற்றி சொல்லும்போது இந்த அதிகாரத்தில் எப்படி சொல்கிறாரு? பரிசுத்தமும் உண்மையும் நான் வாழ்கிறேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி அல்ல, என்னுடைய மனசாட்சி சாட்சியாக இருக்குது என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஓகே, வேகமாக 5 பாயிண்ட். ஓகேங்களா? முதல் பாயிண்ட், த டெஸ்டமனி ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது, வாட் ஐ நோ அபவுட் மீ, என் இருதயத்தின் சாட்சி, என்னை பற்றி எனக்கு நன்றாய் தெரியும். ஆமென். அதை தான் பவுல் சொல்றார். என்னுடைய சாட்சி எனக்கு தான் முதல்ல தெரியும். ஆமென், அல்லேலூயா. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு தெரியுமா? உங்களை பற்றி உங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியுமா? ஃபுல்லாக தெரியுமா? தெரியாதா? இல்லை உங்கள் கூட இருக்கவங்களுக்கு தெரியுமா? ஃபுல்லாக தெரியுமா? தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா? உங்களை பற்றி தெரியும். எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. நீங்கள் எங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணீங்கன்றது ஞாபகத்தில் இருக்குது. அப்போது முதல்ல இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. எபிரேயர்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது
ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். கொஞ்சம் கவனிங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கு. ஆமென். இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போதே உங்க உள்ளத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போதே செத்திருக்கிற ஒருவேளை உங்களுடைய மனசாட்சி பாவம் செஞ்சு 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 மறுத்து போய் செத்து இருக்கோன்னா, இந்த வார்த்தை கேட்கும் போது அந்த மனசாட்சி உயிரடையும். ஆமென். ஏன்னா இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்ற, இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது என்ன பண்ணுதுன்னா துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டி அதை பிரிச்செடுக்குது. ஆமென். எப்படி இருக்கு? அதாவது கசாப்பு கடைக்கு போனீங்கன்னா கத்தி என்ன பண்ணும்? துண்டு துண்டா. கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கணும். அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தில் பாவம் இருக்கும்போது நீங்கள் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் இந்த வார்த்தை நமக்கு எதிராய் வரும்போது நம்முடைய நரம்புகள், நம்முடைய சதைகள், நம்முடைய எலும்புகள், நம்முடைய கணுக்கள் அதை என்ன பண்ணும்? துண்டு துண்டு துண்டாக வெட்டும். அவ்வளவு வல்லமை இந்த தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் இந்த தேவனுடைய வார்த்தை அவர் பேசுறது. பைபிள் சொல்லுது, இந்த ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நீங்க அவருடைய பிள்ளை, அவர் உங்களுக்கு மெய்ப்பரா இருந்தா, நீங்க அவருக்கு ஆடா இருந்தா, அவர் பேசுறது வல்லமையா ஜீவனா கேட்கும். நிறைய பேருக்கு அவர் பேசுறது கேட்காம இருக்கிறதுக்கு காரணம், ஒருவேளை அவரோடு கூட ஐக்கியப்படாமல், அவரோடு கூட உறவு கொள்ளாமல், ஒருவேளை பெயரளவில் கிறிஸ்தவர்களாக, ஒருவேளை மற்றவர்கள் பார்ப்பதற்காக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து, பல காரணங்களுக்காக நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒருவேளை அந்த மந்தையின் ஆடுகளாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. அன்பா சொல்கிறேன், நீங்கள் அவருடைய பிள்ளைகளானால், தேவன் உங்களுக்கு மேய்ப்பரானால் அவருடைய சத்தம் உங்களுக்கு நல்லா கேட்கும். அவருடைய சத்தம் நல்லா கேட்கும். ஓட முடியாது, ஒளிய முடியாது. ஆமென். இப்போ தேவன் என் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். ரொம்ப பயங்கரமான வார்த்தை. இதெல்லாம் கேட்கும்போது மனசாட்சி இருக்கிறவங்க நம்ம யாரையும் ஏமாற்ற முடியாது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எஸ், அவருக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னு சொன்னால், நான் உண்மையாய் என்னுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்களை தேவன் கிட்ட சொல்லி, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், என்னை மன்னியும். ஆமென். அல்லேலூயா. நான் உமக்கு மறைவாய் எங்கும் ஓட முடியாது, உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து பார்த்து என்னிடத்தில் பாவம் இருக்குமானால் ஆண்டவரே என் பாவத்தை கழுவி என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி நான் உண்மையாய் மனம் திரும்புகிற வாழ்க்கைக்கு கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஆமென். அப்போ உங்கள் இருதயம் உங்களுக்கு தெரியும். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் அன்பாக தெளிவாக இந்த உபதேசங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், இன்னைக்கு உலகத்துக்கு நான் ஒரு நடிகனாய் வாழ்வதற்கு காரணம் என் மனசாட்சிக்கு நான் துரோகம் செய்வதனால. என் மனசாட்சி உண்மையை சொல்லுகிறது, உண்மையை மாத்திரம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய உலக ஞானம் சொல்லுகிறது நான் பாவம் செய்யவில்லை, நான் யாரும் செய்யாததான் நான் செஞ்சிருக்கிறேன். இப்படி நான் உலக ஞானத்தோடு நான் போராடுவதனால எனக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஏன் போராடுற? எதுக்காக கஷ்டப்படுற? உனக்காக நான் விடுதலையை வைத்திருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காக நான் மரித்திருக்கிறேன். உனக்காக நான் மரித்திருக்கிறேன். நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே நான் பாவி, நான் உணர்ந்து நான் மனம் திரும்பும் போது கர்த்தர் என்னை சுகப்படுத்துகிறார். கலேஷியன் சாப்டர் 1:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா, இப்போதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? பவுல் கேட்கிறார், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பைபிள் இருக்கு, இந்த வார்த்தைலாம் பைபிள்ல இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷனை என்னால் ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது. அதற்கு பதில் நான் தான், அதற்கு பதில் நீங்க தான்.
உங்களை யாராச்சும் பிரியப்படுத்த முடியுமா? என்னைக்காச்சும் நீங்க போதும்னு சொல்லியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் போதும், இந்த அளவுக்கு என்ன உயர்த்தினரே போதும்னு சொல்லியிருக்கீங்களா? நம்மளெல்லாம் பிரியப்படுத்தவே முடியாது. கொஞ்சம் ஆண்டவரே, போதாத ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இப்படியே காலம் ஃபுல்லா வாழ்ந்துட்டே இருப்போம். ஆக்சுவலாக ஆண்டவர் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நன்றியும் சொல்ல மாட்டோம். போதாது 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 போதாது, எவ்வளோ காசு கொடுத்தாலும் போதாது, எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் போதாது. மனுஷனை பிரியப்படுத்த முடியாது, உங்களை என்னை பிரியப்படுத்த முடியாது. மனுஷன் நம்ம பற்றி சொல்ற சாட்சி உண்மை அல்ல. ஆமென். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி சொல்கிற சாட்சி உண்மை இல்லை. என்னை பற்றி நான் போய் ஒரு இடங்களில் என்னை தெரியாத ஒரு மத்தியில் போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு அவங்க என்னை பற்றி நான் வல்லமையான ஊழியக்காரர், என்ன மாதிரி ஒரு தாழ்மையான ஆள் இல்லைன்னு சொல்லி எவ்வளோ அவங்க பெருமையாக பேசினாலும் என்ன அவங்களுக்கு தெரியாது. என்ன அவங்களுக்கு தெரியாது. நான் போட்ட நாடகம் தான் அவங்களுக்கு தெரியும். எப்படி? இப்போது நான் ஆக்சுவலாக பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் என் ஊழியத்தை நாடகமாக நடிக்கலை, அதை தான் சொல்ல வரேன். என் ஊழியத்தை நான் என்ன பண்ணல, ஒரு நடிகனாக நடித்து வாழலை, நான் என் ஊழியத்தை ஆண்டவருக்கு பயந்து பண்ணுறேன். ஆமென், அல்லேலூயா. அதை தான் பவுல் திருப்பி அவருடைய டெஸ்டிமனியை பற்றி சொல்கிறார். ஆண்டவர் மனுஷன் சொல்கிறத கேட்டு வாழ்கிறதுக்கு உங்களை அழைக்கலை. சரி, பக்கத்து சொல்லுங்க, நீங்கள் மனுஷன் சொல்கிறத கேட்டு வாழ்ந்தீங்கன்னா தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் உங்களுக்கு வராது. மனுஷன் சொல்கிறத கேட்டு கேட்டு வாழ்கிறவங்களுக்கு தூக்கமே வராது. ஆமென். அதையே யோசிச்சு 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 யோசி. பைபிள் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். ஆமென். எதை தியானம் பண்ணால் பாக்கியவானா மாறுவீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் மனுஷன் சொன்னதை யோசிச்சு 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 ஒரு சிலர் வியாதிப்பட்டு, ஒரு சிலர் செத்தே போயிட்டான், ஒரு சிலர் செத்தே போயிட்டான். நீங்களும் மனுஷனுக்காகவே வாழ்ந்து மனுஷன் சொல்கிறதுக்கு படியே நடந்து மனுஷனை பிரியப்படுத்தி நடக்கணும்னு நினச்சா உங்கள் முடிவும் அப்படி தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்ற, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு வாசை கேட்கலாம், ஒரு வேளை கேட்கலாம், அப்போ பீப்புள் சொல்கிறது முக்கியம் இல்லையா? முக்கியம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதுக்காகவே நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை. அவன் உண்மையும் சொல்லுவான், பொய்யும் சொல்லுவான், அவன் ஏற்றியும் சொல்லுவான், இறக்கியும் சொல்லுவான், வேணும்னா செல்லாத சாட்சியும் சொல்லுவான், காசை வாங்கிட்டு செல்லாத இன்னைக்கு நம்ம பேசுகிற ஆள் உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கும். காசு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு செல்லாத சாட்சி சொல்லிட்டு போவான், அதே உண்மைன்னு மாற்றிட்டு போயிடுவான். அப்போ என்ன பண்ணுவீங்க? எனக்கு முதல்ல நல்லா தெரியும் நான் என்ன பாவத்தில் இருக்கேன்னு சொல்லி. ரெண்டாவது, என்னுடைய சாட்சி ஜனங்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணாது. சொல்லுங்கள், அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஆமென். மூணாவது, என்னுடைய சாட்சி என் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய பேருக்கு கணவனும் இல்லை மனைவியும் இல்லை, ஃப்ரெண்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு ஃப்ரெண்டை கூட வச்சுக்கிறது, ஃப்ரெண்டை மனைவியாக நினச்சிக்கிறது, ஃப்ரெண்டை கணவனாக நினச்சிக்க. ஐயோ கர்மம். பழைய கேர்ள் ஃப்ரெண்டு லிஸ்டெல்லாம் வச்சுக்கிட்டு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா அந்த கல்யாணமாக இருக்குமா? ஆமென். சொல்ல, மனைவி அந்த மாதிரி அவங்களுடைய ஹீரோவெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டே இருந்தாங்கன்னா அது கல்யாணமாக இருக்குமா? நான் இன்றைக்கி அப்படி தான் இருக்கேன். கேட்கலையா? புரியலையா? அப்படியே நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மாமிசம் யாரையும் விடுறது இல்லையா? மாமிசம் மறிக்கிற வரைக்கும் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதுக்கான வழியை சொல்லியிருக்கார். கொஞ்சம் பைபிளில் பாருங்கள், ஆண்டவர் அதுக்கான வழியை சொல்லியிருக்கார், அதுக்கான தெளிவை கொடுத்துருக்கார். அப்போ உங்களை பற்றி உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைங்களும் சொல்கிறது தான் ஓரளவுக்கு உண்மையான சாட்சி. ஆமென். அப்போ என்னுடைய கேள்வி, இந்த காலை வேளையில், எனக்கு மனசாட்சிக்கு நல்லா தெரியும்னா, ஒரு சிலர் இந்த மனசாட்சியை சூப்பராக பயன்படுத்திப்பாங்க. ஆமென். நான் சொன்னல, அவ்வளோ சொன்னாலும் அந்த மனசாட்சியும் கர்த்தருடைய மன்னிப்பை சூப்பராக பயன்படுத்தும். அதுலேயும் இன்னொரு பாவம் செய்வாங்க. பாப்பா அவங்களாம் யார் தெரியுங்களா? அந்த பரிசுத்த கொழுந்துன்னு சொல்லுவாங்க. சூப்பர் அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கு. சூப்பர் அப்பாஸ்டல்ஸ். அது கால் கீழே நிற்காது, அது தக்க 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 தக்கன்னு எரிஞ்சினே இருக்கும். பயர்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் எரிச்சிட்டு போயிடும்.
அல்லேலூயா. கடைசியா போக போறது நித்திய நரகம், கன்ஃபார்ம். என்னது? வாழ்றவங்களையும் விடாது, அதுவும் வாழாது. வாயும் சும்மா இருக்காது, கண்ணும் சும்மா இருக்காது, எப்போ பார்த்தாலும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நீதிமொழி புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுது, நம்ம எப்படி தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருந்து அவருடைய காரியங்கள் நம்ம பண்ணும்போது, நம்ம குடும்பம் மாறும்போது, நம்ம மனைவி நம்ம பிள்ளைங்க நம்மளை பற்றி சாட்சி சொல்லும்போது, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு உண்மையான சாட்சி. அப்போ என் கேள்வி, உங்கள் கணவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டதுக்கும் இப்போ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக வாழும்போது உங்களை உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் தெரியும், ரட்சிக்கப்பட்ட பெண்ணும் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறி இருக்கு? ஏதாச்சும் அடையாளம் இருக்கா? ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னா நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டோடைய பிள்ளை நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன், ஆண்டோடைய பிள்ளை ஸ்பெஷல் மீட்டிங் போகிறேன், ஆண்டோடைய பிள்ளை எனக்கு ஒரு கேம்ப்பு கூப்பிட்டுருக்குறாங்க போகிறேன் அப்படின்னா மாற்றம் வந்துச்சா? எல்லாம் ப்ரேயருக்கு போகிறதுனால மாற்றம் வந்துச்சா? இல்லை உங்கள் வீட்டுக்காரர் உன்னை பார்த்து சொல்லும்போது, உங்களை பார்த்து சொல்லும்போது, நான் கல்யாணம் கட்டும்போது நீ ரட்சிக்கப்பட இருந்த, இப்போ ரட்சிக்கப்பட போனேன், இப்போ கர்த்தருடைய குணாசி உனக்குள்ளே இருக்குது, உனக்குள்ளே பொறுமை வந்திருக்கு, உனக்குள்ளே தயவு வந்திருக்கு, உனக்குள்ளே இறக்கம் வந்திருக்கு, சண்டை போடுற குணங்கள் மாறிருக்கு, ஏதாவது எல்லாமே சொல்லணும்னாலும் அவரால் அடையாளத்தை சொல்ல முடியுதா? ஆமென். சுவிசேஷமோ இல்லை கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை, இட்ஸ் நாட் அ பப்ளிக் லைஃப், இட்ஸ் அ பிரைவேட் லைஃப். நான் தேவனோடு ரகசியமாய் நானும் தேவனும் உறவு கொள்றதுலேருந்து வர்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. அது நானும் தேவனும், அதுக்கப்புறம் நான், என் மனைவி, என் பிள்ளைகள், நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து தான் நம்ம சர்ச்சுக்கு கொண்டு வரோம். ஆனால் இங்கே ஒண்டி சர்ச்சில் அவங்க இந்த மாதிரிலாம் சேவை செய்வாங்க, இந்த மாதிரிலாம் சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் போனால் பெருக்க கூட பெருக்காது, சமைக்க கூட சமைக்க. அப்போது எங்கே சாட்சி உள்ள வாழ்க்கை? ஆமென். அல்லேலூயா. புரியுதா? சரி, உன் மனைவி உங்களை பார்த்து என்ன சொல்கிறான்? ரட்சிக்கப்பட்ட கணவரில் உங்கள் மனைவி உங்களை பார்த்து என்ன சொல்கிறான்? ஏன்னா நிறைய நேரத்தில் இப்போ நான் மனைவியை பேசிட்டேன். இப்போ கணவர்களாக இருக்கிற நீங்கள், உங்கள் மனைவி உங்களை பார்த்து என்ன சொல்கிறான்? ஏதாச்சும் மாறி இருக்கா? அப்படிலாம் கேட்கல அப்படின்னு சொன்னால் நீ இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தே வேஸ்ட். என்னது? ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். தேவ வார்த்தை உனக்குள்ள வரும்போது, நான் வாசித்தேன், தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தை நான் பிரசங்கம் கூட பண்ணலாம், கொஞ்சம் கவனிங்க. பிரசங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துடுச்சு, ஏஐயில் போட்டோன்னு சொன்னால் எல்லாமே வந்துடும். கம்ப்யூட்டரை கொண்டு வச்சா கூட பிரசங்கம் பண்ணோம், ஆண்டோடைய வார்த்தை சொல்லிட்டு போவோம். அப்பா அவங்க எப்படி பேசுகிறாங்க தெரியுமா, அவங்க எப்படிலாம் டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா, கர்த்தர் உண்மையாகவே இருக்கார். ஏஐ கூப்பிட்டு வந்தால் கம்ப்யூட்டர் அதுக்கு மேலே டான்ஸ் ஆடும், சொல்லிடலாமா கர்த்தர் இருக்காருன்னு? இந்த டான்ஸ் ஆடுறது தப்புன்னு நான் சொல்லலை, அதிகமாக தேவனோட வார்த்தை பேசுறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் வாழ்க்கையில் இல்லாமல் நம்ம இதை செய்யும்போது அது கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கையாக இருக்காது. ஆமென். அல்லேலூயா. கணவர்களாக இருக்கிற நீங்களே, கர்த்தருக்குள்ளே இத்தனை வருஷமாக வந்தும் என் வாழ்க்கையில் என் கூட இருக்கிறவங்க சாட்சி சொல்ல முடியலன்னா கண்டிப்பாக மனம் திரும்புங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மனம் திரும்ப முடியாது. எனக்கு நிறைய வசனம் தெரியும், நான் நிறைய கர்த்தருக்குள்ளே இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் அந்த அறிவு அவர் சொல்ல, நான் உலக ஞானத்தோடு செயல்படாமல். ஆமென். சரி, உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறான்? ஒரு சில பிள்ளைங்க அப்பா அம்மாவை காயப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வெளியில் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா மாதிரி நல்ல அப்பா இல்லை, எங்கள் அம்மா மாதிரி நல்ல அம்மா இல்லைன்னு சொல்லுவோம். நான் உண்மையாக அவங்க இருதயத்தில் உங்களை குறித்து, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல அப்பாவை கொடுத்துருக்கார், நல்ல அம்மாவை கொடுத்துருக்கார். எப்போ வரோன்னா, உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் வரும். சூப்பர் ஸ்பிரிச்சுவலாக வாழ்கிற ஆவியானவர் இல்லை, அபிஷேகம் அக்கினின்னு சொல்லி அந்த உண்மையான அக்கினி பாவத்தை குறித்த பயத்தையும் உண்டாக்காமல், நான் செய்கிற செயலுக்கான பயத்தையும் உண்டாக்காமல் நான் வாழ்கிற வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. அதனால தான் பவுல் சொல்கிறார், என்னுடைய சாட்சி. ஆமென். அல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க, அப்படியே ஏற்றி நிற்போம். மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் பேசாததை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களோடு கூட பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொல்கிறாரு 12வது வசனத்தில், மாம்சத்துக்கு
எல்லாரும் சேர்ந்து வாசித்தோம். மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்தில் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே புகழ்ச்சியாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சும்மா உங்களை பிள்ளைங்களை பற்றி ஊராரும் அவங்களும் போட்டுறதை வச்சு என்ன பண்ணாதீங்க, ஓவராக பில்டப் பண்ணாதீங்க. என் பிள்ளை என்ன பண்ணுறான் தெரியுமா, என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறான், என் பிள்ளை இங்கிலாண்டில் இருக்கிறான். ஐயோ கர்த்தாவே, அவன் எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் தான் அது மகிழ்ச்சி, அது புகழ்ச்சி. ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. எங்களுடைய புகழ்ச்சினா நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து என் மனசாட்சி சொல்கிறது தான் உண்மையான புகழ்ச்சி. சும்மா உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியாக சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு சிலர் அது ரொம்ப ரொம்ப பெரிய அற்புதமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோபல் ப்ரைஸே கொடுக்கலாம். உங்களுக்கு பப்ளிக்கில் நோபல் ப்ரைஸே கொடுக்கலாம். அந்த நோபல் ப்ரைஸை வாங்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி சொல்லும், உன்ன மாதிரி போய் சொல்கிறவன், உன்ன மாதிரி ஒரு டுபாகோரு, உன்ன மாதிரி உலகத்தை ஏமாத்துறவன் வேற யாரும் இல்லைன்னு அப்பயே மனசாட்சி சொல்லும். ஏன்னா மனசாட்சி பொய்யே சொல்லாது. உலகத்தில் இருக்கிறவன் தப்பு தப்பாக நோபல் ப்ரைஸை கொடுப்பான், ஆனால் கர்த்தர் கொடுக்கிறது சரியாக கொடுப்பார். ஆமேன். ஏன்னா அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க? இந்த 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 மனசாட்சியை பற்றியும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற காரியத்தை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? கேட்டிங்களா? கேள்வி கேட்டிங்களா? நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உண்மையாக வல்லமை இல்லை. உண்மையான வல்லமையான வாழ்க்கை எப்போன்னு சொன்னால், கர்த்தர் கொடுக்குற மனசாட்சிக்கு நான் உண்மையாய் வாழும்போது என்னால் வல்லமையான வாழ்க்கை வாழ முடியும். ஒருவேளை என்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், என்கிட்ட பேர் இல்லாமல் இருக்கலாம், என்கிட்ட புகழ் இல்லாமல் இருக்கலாம், என்கிட்ட உலகத்துக்குரிய ஐஸ்வர்யெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்த மனசாட்சி என்னை சுத்தமாக வைக்கும்போது, நான் பாவம் செய்யும்போது நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, நான் பார்க்காததை பார்த்துட்டேன், நான் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன், நடக்கக்கூடாத இடத்துக்கு நான் நடந்துட்டேன், பேசக்கூடாத நான் பேசிட்டேன், காயப்படுத்தக்கூடாத நான் காயப்படுத்திட்டேன், ஐயோ என்னை மன்னியும், ஐயோ நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி நான் உண்மையாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர் இறங்கி என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்தவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். பல சொல்லுங்க, அவரை நம்பி வந்தோன்னா நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. எங்கன்னா இந்த பூமியில வெட்கப்படுவோம், பரலோகத்தில் வெட்கப்படுவதில்லை. ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா, இந்த பூமியில் நாங்களும் எங்கள் குடும்பமாக வெட்கமே படக்கூடாது. எத்தனை முறை வெட்கப்பட்டிருக்கோம். ஆனால் அது உண்மையான வெட்கம் இல்லை. கர்த்தர் நம்மை வெட்கப்படாமல் நம்மை நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போக போகிறாரு. அதுக்காக தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமென்.